வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி செம்மையாக இதில் கலர் காம்பினேஷன் கொடுத்து சூப்பராக ஒரு சுடிதார் தைக்க போகிறோம். இது 3 மீட்ரு வாங்கி தண்ணியில் அலசி போட்டிருக்கேன். வாங்க எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். லைனிங் நம்ம சாதாரண லைனிங் தான் எடுத்திருக்கேன். இது சென்டரில் கட் பண்ணிவிட்டு நாலாக மடித்து போட்டுக்கலாம். மேலேக்கு மேவு உயரத்துக்கு இந்த மாதிரி நாலாக மடித்து போட்டுக்குங்க. ஒயரை 15 இன்ச்சு உயரம், சுற்றளவு 10, இன்ச்சு வச்சுக்கோங்க. இப்போ நெக்கு நம்ம போட் நெக் தான் வைக்க போகிறோம். அதுக்கு நான் 3.25 வைக்கிறேன். ஷோல்டர் எப்பயும் போல் 2.25 வச்சிங்கன்னா போதும். 2.25 2.5 அந்தளவு வச்சிங்கனாவே போதுமானதாக இருக்கும். ஆம்கோல் 6 இன்ச்சு வைக்கிறேன். இது ரவுண்டாக மார்க் பண்ணிக்கலாம். கீழேருந்து 1 இன்ச்சு, சைடில் 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வளைவு கொடுத்து வரைஞ்சிக்கோங்க. இது கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது 3 மீட்டரும் ப்ளூ கலர் 1 மீட்டர் எடுத்திருக்கேன் நம்ம டிசைன் பண்ணி தைக்கிறதுக்காக. இப்போ முன்னாடி ஷோல்டர் கம்மி பண்ணி கட் பண்ணிவிட்டு முன்னாடி ஆம்கோல் 1/4 இன்ச்சு உள்ளே தள்ளி கட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு சுருக்கம் விழுகாமல் இருக்கும் ஆம்கோல். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம மெயின் கிளாத்தில் வச்சு ஒயரை வச்சு கரெக்டான அளவில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். 16 இன்ச்சு 1/2 இன்ச்சு சேர்த்து வச்சு, ஏன்னா கூட குறைய நம்ம தைக்கும் போதே ஒரு 1/2 இன்ச்சாவது எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு கைக்கு 10 இன்ச்சு உயரம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு கீழே நம்ம பார்டர் கொடுத்துக்க போகிறோம் ப்ளூ கலரில். இப்போ இது நமக்கு 22 இன்ச் இருக்குது. தாராளமாக போதும் சுற்றளவு. இப்போ கைக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பத்து இன்ச்சு மார்க் பண்ணுறேன். மொத்தம் உயரம் 44 வந்தது. நம்ம கைக்கு இதுக்கெல்லாம் எடுத்தது போக 2ஆக மடித்து போட்டுக்கலாம். கீழே நம்ம பார்டர் கொடுத்துக்கலாம். நம்ம ரெடிமேடில் வாங்கினா எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும். கலர் காம்பினேஷன் செம்மையாக இருக்கும். இப்போ இதை 2ஆக மடித்து போட்டு கரையோட கரை சேர்த்துக்குங்க. இப்போ அதை நம்ம 2ஆக மடிக்க போகிறோம். இது 2ஆக மடிச்சுட்டு இப்போ அதையே 2ஆக மடிச்சுக்கலாம். இப்போ 4 பீஸ் இருக்குது. அதை மடித்தோம் நமக்கு 8 பீஸ் கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம மடித்து போட்டுக்கிட்டோம். பாருங்கள், 2ஆக மடிச்சுட்டு அதை இப்படி இந்த கரையோட கரை சேர்த்து 4ஆக மடிச்சிருக்கேன். இப்போ அதை மறுபடியும் 2ஆக மடக்கி நம்ம கட் பண்ண போகிறோம். இது கட் பண்ணி நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். நல்லா அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஸ்பன் கிளாத்து சொல்லுவாங்க இல்லையா, அதோடு சேர்ந்தது. நம்ம போடும்போது சுருக்கமாக இருந்தாலும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு போட்டதுக்கப்புறமா அந்த சுருக்கம் இல்லாமல் காணாமல் போயிடும். அந்த மாதிரி மெட்டீரியல் இது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு இடுப்போட அகலத்துக்கு
3 இன்ச்சு மார்க் பண்ணுறேன் நான். ஏன்னா இது 10.5 இன்ச்சு தான் சுற்றளவு. 3 இன்ச்சு மார்க் பண்ணி அதை கட் பண்ணிக்கலாம். சைடில் வந்து ஒரு 8 இன்ச் இருக்குது, அதை அப்படியே வச்சுக்கலாம். இந்த பக்கம் 8 இன்ச் இருக்குது. இப்போ அதே மாதிரி இந்த பக்கமும் 3 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்படி கிராஸாக மார்க் பண்ணிக்கலாம். நம்ம இன்ஸ்கர்ட் மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். டேப் வச்சு நல்லா கிராஸாக மார்க் பண்ணிக்கோங்க. இது கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இந்த மடித்து போட்டுருக்கிறதெல்லாம் ரெண்டாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் தனித்தனியாக எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து நம்ம தைக்கிறதுக்கு போயிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த ப்ளூ கலரில் நாலாக மடித்து போட்டிருக்கேன். அப்படியே அது அந்த வெட்டின பீஸை போட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். சேம் இதில் இருக்க எல்லோ, அந்த க்ரீனு எல்லாமே இதில் இருக்குது. இதில் இருக்க ப்ளூ கலர் இருக்கனால கான்ட்ராஸ்டாக நல்லா இருந்தது, அதனால் சேர்த்து வச்சு தைச்சிருக்கேன். இப்போ மார்க் பண்ணிவிட்டு ஒரு 6 இன்ச் இருக்க அகலம் எக்ஸ்ட்ரா உள்ளதை நான் கீழே பார்டர் அது கைக்கு பார்டர் கொடுக்க வச்சுருக்கேன். மேலே வந்து 2 இன்ச்சு மட்டும் அகலம் வச்சு நம்ம வந்து சாரீலேருந்து கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சாரீ கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கமும் கட் பண்ணிடுங்க. பாருங்கள், இதில் 4 பீஸ் இருக்குது. முன்னாடி 4, முன்னாடி 2 பின்னாடி 2 கொடுத்து தைக்க போகிறோம். இப்போ எல்லாமே நம்ம வெட்டியாச்சு. லைனிங் கிளாத்து நம்ம சாதாரண லைனிங், கொஞ்சம் கம்மியாகவே லென்த் இருந்தால் போதும், போட்டுக்கலாம். இப்போது வந்து க்ரீன் கலரோட ப்ளூ கலர் வச்சு நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். ரெண்டையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் மொத்தமாக தைச்சிட்டு நீங்கள் சுற்றளவோட வச்சு பார்த்துட்டு சரியாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு தையல் போட்டுக்குங்க. சப்போஸ் ஏதாவது கொஞ்சம் கூட இருக்குது, கம்மியாக இருக்குன்னா நம்ம வந்து ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் அமுக்கு தையல் போட்டிங்கன்னா நமக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் டவுனில் வந்து லைட்டாக பிடிச்சி விட்டுட்டு அப்படியே தைச்சிடலாம். இந்த மாதிரியே அடுத்தடுத்து சென்டரில் வந்து நமக்கு க்ரீன் கலரு, இங்கிட்டும் ப்ளூ கலரு, மற்ற பக்கம் சைடில் எல்லாம் நம்ம வந்து இந்த க்ரீன் கலரே அப்படி கொடுத்துடலாம். மொத்தம் ஒரு பக்கத்துக்கு 4 பீஸ் வரும். அதில் வந்து நமக்கு 2 வந்து கரை பக்கம் வரனால அந்த 2 சைடும் கரை உள்ளதை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நமக்கு அந்த பெரிய பீஸாக வரதை வந்து கொடுத்துக்கலாம். சென்டர்லையும் இந்த பக்கமும்
லாஸ்ட் இந்த கரையை இருக்கு இல்லையா, அதையும் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் இடுப்பு சுற்றலை வச்சு பாருங்கள். வச்சு பார்த்துட்டு கரெக்டாக இருக்குன்னா அப்படியே அமுக்கு தையல் போட்டுடலாம். ஏதாவது கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக டாட் போட்டு விட்டு அப்படியே தைச்சிடலாம். ஏன்னா வந்து ரொம்ப அக்யூரேட்டாக கரெக்டான அளவு கட் பண்ண வேணாம். சப்போஸ் சில நேரம் வந்து கம்மியாயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இது சரியாக இருக்குது. அப்படியே நம்ம அமுக்கு தையல் போட்டுக்கலாம். அமுக்கு தையல் போட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி லைட்டாக ஏதாச்சும் 1 2 எக்ஸ்ட்ரா வரும். எல்லாமே கரெக்டாக தான் வரும். சப்போஸ் ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ரா கூட குறையா வர்றது வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. நமக்கு ஒரு சைடு வந்து பூ நேராக தான் வந்தது. முன்னாடி பக்கம் ஃபுல்லாக நேராக வர மாதிரி வச்சுட்டேன். பேக் சைடு கொஞ்சம் தலைகீழாக தான் வந்தது. ஏன்னா வந்து நம்ம 2ம் மடித்து போட்டு நம்ம கட் பண்ணுறனால இந்த பூ வந்து நேராகவே வரனால நமக்கு அப்படி வருது. இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துட்ருங்க. இந்த மாதிரி சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க. இது மாதிரி சைடில் வச்சு பார்த்துக்கோங்க. 2மே சரியாக இருக்கணும் நமக்கு. பாருங்கள், அழகாக இருக்குது. நல்லா பெருசாகவே வந்துச்சு கீழே. இப்போ நெக்கு வந்து பேக் சைடு வந்து மார்க் பண்ணிக்கலாம். கீழே 2 இன்ச்சு. இது போட் நெக்குன்றதுனால பேக் சைடு வந்து லோ நெக்கு நான் கொடுக்கல. இப்போ அதே மாதிரி இங்கேயும் 4 இன்ச்சு இல்லைன்னா 4.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே இறக்க வேணாம். நான் 4.5 வைக்கிறேன். இப்போ ரவுண்ட் நெக் போட்டுக்கலாம். இதை வந்து ஒன் சைடு வந்து இந்த டிசைன் வர மாதிரி பண்ணியிருப்பேன். இது வரைக்கும் இந்த டிசைன் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல. இப்போ நம்ம மேல் பகுதிக்கு கட் பண்ணதை 2ஆக கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு பேக் சைடு அடித்து திருப்பிடலாம். நல்லா கரெக்டாக வச்சு தையல் போடுங்க. ஒரு தையல் போட்டுட்டு இது கட் பண்ணி எடுத்துகிட்டு அங்கங்கே லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு நம்ம திருப்பி எச்சிலே தையல் போட்டுடலாம். லைனிங் கிளாத் வெளியில் தெரியாத அளவுக்கு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து 15 இன்ச் இருக்குது. ஸ்ட்ரைட்டாக, அதாவது 1 இன்ச்சு கழுத்துலேருந்து 1 இன்ச்சு கரெக்டாக விட்டுட்டு சென்டராக கோடு போட்டுக்கோங்க. ஆம்கோல் பக்கம் தான் அதிகமாக இருக்கணும். கழுத்து பக்கம் வந்து 1 இன்ச் அளவு தான் இருக்கணும். சென்டராக கோடு போட்டுட்டு சுற்றில லைனிங் வச்சு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த கோட்டு மேலே தையல் போட்டுட்டு திருப்பணும்.
அதுக்கு முன்னாடி நம்ம கழுத்து ரவுண்டாக தையல் போட்டுக்கலாம். அங்கங்கே லைனிங் வச்சுருக்கேன். இப்போ கீழே 1 இன்ச்சுக்கு மேலே ஏற்றி மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ அப்படியே திருப்பிடலாம். இப்போ மேலே ஷோல்டர் வரைக்கும் கொண்டு வந்துடலாம். இப்போ கழுத்து கட் பண்ணிவிட்டு அங்கே சென்டரில் தையல் போட்டு ஷோல்டரில் வந்து தையல் போட்டிருக்கலாம் நேராக. அதை அப்படியே சென்டரில் வந்து கட் பண்ணிக்கலாம். அதாவது உள்ளே ஒரு கத்திரிக்கோல் போகிற அளவுக்கு தான் கேப் போட்டு வச்சுருக்கேன். அந்த அளவுக்கு விட்டேனாவே பிரியாது உங்களுக்கு. சுற்றியில் கட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஊசி வச்சு மெதுவாக திருப்பிட்டு தையல் போட ஆரம்பிச்சிடலாம். அப்படியே ஊசி வச்சு மெதுவாக வெளியில் எடுத்துருங்க. ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும், பிரிஞ்செல்லாம் வராது, பயப்படாமல் தைக்கலாம். பைப்பிங் வச்சிட்டோன்னாவே நமக்கு பிரிய வாய்ப்பே இல்லை. அப்படியே திருப்பிட்டு நம்ம தையல் போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ கீழே வரைக்கும் போட்டுட்டு அப்படியே மேலே திருப்பிடலாம். அது மாதிரி நீங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் பைப்பிங் வச்சுட்டிங்கனாவே உங்களுக்கு ஷோல்டர் வந்து அதே அளவு தான் வரும், அளவுலாம் மாறாது. என்னடா இப்படி பண்ணுறாங்க, நமக்கு ஷோல்டர் வந்து சின்னதாகிருமாலாம் பயப்படாதீங்க, சேம் அளவு தான் இருக்கும் நமக்கு. ஏன்னா நம்ம ரொம்ப வந்து தள்ளி தைக்க போகிறது கிடையாது. இப்போ ஃபுல்லாக முடிச்சுட்டு இப்போ கழுத்து வந்து தையல் போட்டுடலாம். அவ்வளோதாங்க, மேலே வரைக்கும் போட்டுட்டு நம்ம இதுக்கு வந்து நம்ம ஷோல்டர்லேருந்து இது பண்ணதுக்கு வந்து சேம் கலர் தான் கொடுக்க போகிறோம் பைப்பிங்கு. நம்ம கழுத்துக்கு வந்து ப்ளூ கலர் கொடுத்துக்கலாம். சேம் கலர் தான் நான் பைப்பிங் கொடுக்குறேன். ஏன்னா வந்து நமக்கு இது டிசைன் பண்ண போகிறனால நமக்கு வேறு கலர் வச்சா நமக்கு தெரியாது. இப்போ உங்களால் எவ்வளோ சன்னமாக உருட்டி பைப்பிங் தைக்க முடியுமோ அந்தளவுக்கு சன்னமாக தைங்க. கீழே வந்து நம்ம 1 இன்ச் அளவுக்கு துணி விட்டுட்டு பண்ணுங்கள். இப்போ கழுத்துக்கு மட்டும் இங்கு ப்ளூ கொடுக்குறேன். நம்ம எப்பயும் போல் பைப்பிங் பண்ணிக்கலாம். லைட்டாக இழுத்து கொடுங்க.
நல்ல பிசுறெல்லாம் உள்ளே போகிற அளவுக்கு தைச்சிட்டு வாங்க. பாருங்கள், செம்மையாக இருக்குது. லைட்டாக அங்கங்கே இந்த மாதிரி கட் பண்ணி விட்டோம்னா நமக்கு நெக்கு வந்து சுருக்கம் இல்லாமல் நீட்டாக கிடைக்கும். நம்ம 2வது தையல் போட்டுடலாம். லைட்டாக அப்படியே இழுத்து கொடுத்து அப்படியே ரவுண்டாக தைச்சிட்டு வாங்க. கழுத்தோட ஷேப் கொடுத்து நம்ம தைக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம பைப்பிங் கொடுத்துட்டு 2 தையல் போட்டுடலாம். 2 இன்ச்சுக்கு நான் லைனிங் கிளாத் எடுத்திருக்கேன். 2ஆக மடித்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ கீழேருந்து தைச்சிட்டு வரலாம். இப்போ வந்து நான் இது தர்மாக்கோல் பாலில் தான் டிசைன் பண்ண போகிறோம். ஒரே அளவில் பீஸாக எடுத்துக்கோங்க. நல்லா டைட்டாக உங்களால் எவ்வளோ டைட்டாக முடியுமோ அந்தளவுக்கு சுற்றிட்டு நம்ம பூ கட்டுற மாதிரி திக்கு போட்டு ஒரே அளவாக எல்லாம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா நமக்கு துணி வந்து அதிகமாக வேஸ்ட் ஆகாது. இப்போ நம்ம மேலேருந்து வைக்க ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோ, இல்லை கீழே இருந்தனாலும் சரி மேலே இருந்தனாலும் சரி, எது ஈஸியாக இருக்குமோ அந்த மாதிரி வைங்க. நல்லா அமுத்தி பிடிச்சிட்டு பைப்பிங்கை வந்து நல்லா கரெக்டாக அந்த நூல் சுற்றி இருக்கும்ல அது மேலே தையல் விழுகிற மாதிரி பார்த்துட்டு தள்ளி வச்சு தைங்க. கீழே மட்டும் ஒரு 2 3 மட்டும் கொடுத்துடலாம். இப்போ எடுத்துட்டு உள்ளே வந்து இந்த கொஞ்சம் நமக்கு அதிகமாக பிசுறு இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு நமக்கு தையல் போட்டுக்கலாம். ஒரு சைடு மட்டும் போட்டுட்டு ஒரு சைடு ஹெம்மிங் பண்ணிடலாம். பார்த்து கவனமாக கட் பண்ணுங்கள். இப்போ ஷோல்டருக்கு நமக்கு தையல் போட்டுடலாம். ஷோல்டர் வந்து பேக் பின்னாடி கழுத்தும் பைப்பிங்கும் ஒன்றா வர மாதிரி பார்த்துக்குங்க. பாருங்கள், நம்ம முடித்ததுமே நம்ம நீட்டாக இருக்குது பாருங்கள். ஷோல்டர்லாம் அளவு மாறவெலாம் இல்லை. இப்போ ஆம்கோலுக்கு பைப்பிங் கொடுத்துடலாம். இது ஆப்ஷன் தான். பைப்பிங் கொடுக்கலன்னா கொஞ்சம் ஆம்கோலுக்கு எக்ஸ்ட்ரா துணி விட்டு கட் பண்ணுங்கள். இல்லை பைப்பிங்னால் வந்து கம்மியாகவே கொடுத்தீங்கன்னா போதும். பைப்பிங் கொடுத்தா நம்ம ரெடிமேட் எடுத்த மாதிரி இருக்கும். இல்லை நார்மலாக நம்ம ரவுண்டு தையல் போட்டால் நம்மளே தைச்ச மாதிரி தெரியும். அவ்வளோதான், வித்தியாசம் இல்லை. இப்போ 2 சைடும் ஆம்கோலுக்கு பைப்பிங் பண்ணியாச்சு.
இப்போ நம்ம கை கட் பண்ணிடலாம். கை வந்து 10 இன்ச்சுக்கு எடுத்தோம் இல்லையா, இப்போ 8 இன்ச்சு 8.5 இன்ச்சு அகலம் வச்சுட்டு 8 இன்ச்சு நான் வைக்கிறேன் அகலம். கையோட அளவு உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி ஃபினிஷ் பண்ண பின்னாடி இந்த மாதிரி ஆம்கோலுக்கு வச்சு பாருங்கள். ஆம்கோலுக்கு வச்சு பார்த்து நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அளவு சரியாக வரும், கரெக்ஷன் வராது. இப்போ முன்னாடி குடஞ்சி கட் பண்ணிடலாம். இப்போ நான் லைனிங் வச்சு வச்சுருக்கேன். கரெக்டான அளவில் லைனிங் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு பார்டர் வந்து 4 இன்ச்சுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பூ டிசைன் வந்து நேராக வர மாதிரி பார்த்துக்குங்க. படியில் வந்து சன்க்ரேப் லைனிங்கும் மேலே வந்து இதுவும் கொடுத்து 2-3 கிளாத்தும் ஒன்றா வச்சு ஒரு தையல் போட்டுட்டு அமுக்கு தையல் போட்டுக்கலாம். நம்ம இப்படி தைக்கிறப்ப உங்களுக்கு ஜாயின் பண்ண மாதிரி தெரியாது. எண்ணெய் கரெக்டாக வச்சு அமுக்கு தையல் போட்டுடலாம். இப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் வந்து ஒரு 1.25 இன்ச்சுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் நெயில் பீஸு. அதை கொடுத்துட்டு மேல் வாக்கில் திருப்பி ஒரு குட்டியாக ஒரு பார்டர் கொடுத்துக்கலாம் ஒரு 1/4 இன்ச்சுக்கு. ரெண்டு தையல் போட்டுக்கோங்க. அமுக்கு தையல் போட்டிங்கன்னா தான் ஏனையாக சுருக்கமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இழுத்து பிடிச்சி நம்ம தைக்கும்போது அந்த சுருக்கம்லாம் சரியாக வரும். இப்போ வந்து தைக்கிறதுக்கு அடையாளப்படுத்திக்கலாம். படுத்திட்டு இதில் வந்து 1/4 இன்ச்சுக்கு தைக்கிற அளவுக்கு அப்படி மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாம். கை வந்து முன்னாடி பின்னாடி பார்த்துக்கோங்க. கரெக்டாக அந்த மார்க் பண்ணதுலேருந்து அப்படியே தைச்சிட்டு வாங்க. இப்போ கீழே வந்து நம்ம தைச்சிடலாம். ஸ்கர்ட்டும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். லைனிங்லாம் சும்மா ஒரு பாதி அளவுக்கு தான் நான் கொடுத்துருக்குறேன். ஏன்னா இது வந்து நல்லா திக்கான கிளாத்து. அதனால் லைனிங் கிளாத் ரொம்ப நீளமாக கொடுக்கல. ஏன்னா இதுவே ரொம்ப கனமாக தான் இருந்தது. அதனால் லைனிங் கிளாத்து கம்மியாக தான் இருக்குது. 2 தையல் போட்டு முடிச்சுட்டு ஃபுல்லாக சைடெல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு நம்ம ஒரு பார்டர் கொடுத்துடலாம். அப்படியே மடித்து தைச்சிடலாம். ஏன்னா இதில் மடித்து தைச்சா நல்லா இருக்காது. அப்படியே நம்ம கைக்கு எப்படி பண்ணுமோ அப்படியே பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இதுக்கு பேக் சைடு வந்து நான் இழுத்து கட்டுற மாதிரி கொடுத்துருக்கேன்.
போட்டு பார்த்துடலாம் பாப்பாவுக்கு. பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கு. உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. நெட் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.